ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய், இல்லையொரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் என்ற பாடலை பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் எந்த ஒரு மேடை கச்சேரியிலும் பாடவில்லை. அதற்கு காரணம் என்ன என்ற ஒரு தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். கிளாசிக் சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுக்கு தனது குரல் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்தவர் பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். அதாவது தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த பாடகர் என்று பெயரெடுத்த பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பல ஹிட் பாடல்களை பாடியுள்ளார். தான் பாடிய பாடல்களை மேடை கச்சேரிகளில் பாடும் வழக்கத்தை வைத்திருந்த இவர் ஒரு பாடலை மட்டும் ரெக்கார்டிங்கிற்காக பாடி முடித்த பின் வேறு எந்த மேடை கச்சேரிகளிலும் பாடவே இல்லை. எந்த படத்தில் அந்த பாடல் இடம்பெற்றது என்று பார்ப்போமானால், அதாவது தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுக்கு தனது குரல் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்த டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் தனது மூத்த மகன் மருத்துவமனையில் உயிருக்கு போராடிய போது தனது மகனின் அருகிலேயே இருந்து கண்ணீர் விட்டு அழுதபடியே இருந்துள்ளார். அப்போது பாகப்பிரிவினை என்ற படத்திற்காக அவரை பாடல் பாட அழைக்கிறார்கள். அந்த படத்திற்கான பாடலை ஏற்கனவே பாட ஒப்புக்கொண்டதால் துக்கத்திலும் அந்த பாடலை பாட ரெக்கார்டிங் தியேட்டருக்கு செல்கிறார் டி.எம்.எஸ். 1959ஆம் ஆண்டு இயக்குனர் பீம்சிங் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் பாகப்பிரிவினை என்ற திரைப்படம். சிவாஜி கணேசன், சரோஜா தேவி, எம்.ஆர். ராதா, நம்பியார், பாலையா உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன், ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்துள்ளனர். பாகப்பிரிவினை என்ற இந்த திரைப்படத்தின் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று ஹிட் அடித்துள்ளது. குறிப்பாக இதில் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, இல்லையொரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாயோ என்று ஒரு பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் இந்த பாடல் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த படத்தில் 4 பாடல்களை பாடிய டி.எம். சௌந்தரராஜன் இந்த பாடலையும் அவரே பாடியிருந்தார். தன்னுடைய மகன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ என்று அவருக்கு கொடுக்கப்பட்ட பாடலால் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஆனாலும் இசையமைப்பாளர்களிடம் மெட்டை கேட்ட டி.எம். சௌந்தரராஜன் அவர்களிடம் பாடலை ஒருமுறை பாடி காட்டியுள்ளார். வழக்கமாக 2 ஒத்திகை பார்த்துவிட்டு தான் டி.எம்.எஸ். ரெக்கார்டிங் போவார். ஆனால் இந்த பாடலை பாடும்போது ஒரே ஒரு முறை மட்டும் பாடி காட்டிவிட்டு உடனடியாக ரெக்கார்டிங் சென்று ஒரே டேக்கிலேயே இந்த பாடலை பாடி முடித்துள்ளார். இந்த பாடலை பாடி முடித்துவிட்டு அவசரமாக மருத்துவமனைக்கு சென்று பார்த்த டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுக்கு அவரது மகன் இறந்துவிட்டார் என்ற அதிர்ச்சியான செய்தி வருகிறது. இந்த செய்தியை கேட்டு மிகவும் வேதனையடைந்த டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் அதன் பிறகு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ என்ற இந்த பாடலை எந்த மேடை கச்சேரியிலும் பாடவே இல்லை. அதேபோல் இந்த பாடல் வானொலி ரேடியோவில் ஓடினாலும் உடனே சென்று ஆஃப் செய்து விடுவாராம். அதன் பின்னர் 1 வருடம் கழித்து படுக்கையில் இருந்த தனது அம்மாவின் ஆசையை நிறைவேற்ற கவிஞர் வாலி டி.எம். சௌந்தரராஜன் அவர்களை அழைத்து கொண்டு தனது அம்மாவை பார்க்க சென்றுள்ளார். அப்போது கவிஞர் வாலி இந்த பாடலை பாடச் சொல்லி வற்புறுத்தி கேட்க மனதை கல்லாக்கி கொண்டு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, இல்லையொரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாயோ என்ற பாடலை ஒரே ஒரு முறை மட்டும் பாடியுள்ளார் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். அத்துடன் வேறு எங்கும் அந்த பாடலை டி.எம்.எஸ். பாடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.